ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் எப்பவும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமியை வேண்டிக்கிறேன். நம்ம பிரீத்திஸ் ஹோமில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் மட்டுமா இல்லை எல்லா வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்றது எனக்கு தெரியலைங்க. பாப்பா தம்பி 2 பேருமே காலையிலேருந்து எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் எங்கள் வீட்டில். தம்பிக்கு ஸ்கூல்லேருந்து புதுசாக யூனிஃபார்ம் அதோடு சேர்த்து ஒரு ஷூவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாப்பாவுக்கு இன்னும் தரல. ஆனால் அது பெரிய விஷயமாயிருச்சு எங்கள் வீட்டில். எனக்கு மட்டும் இன்னும் கொடுக்கல, நீங்கள் எனக்கு கடையில் வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா ஒத்த காலில் நின்று காலையிலே சண்டை போட்டுட்ருக்கா. அதை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி சரி 2 நாள் கழித்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இவங்க 2 பேரும் அடித்து பிடிச்சி ஆட்டோ இல்லைன்னா பஸ் இதில் ஏறி போகிறத காட்டிலும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு, அவங்க அப்பா கூட அனுப்பி விட்றான்னு சொல்லி அவங்க அப்பா கூட அனுப்பி விட்டாச்சு. எல்லா பெண்களுக்குமே வீட்டில் இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் தான் நமக்கு ரொம்ப பெரிய மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா பாப்பா போகையிலே அழுதுகிட்டே போச்சே, தம்பி இப்படி சண்டை போட்டு போனானே, 2 பேரும் எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிருக்காங்களான்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்றதையும் என் கூட கமெண்ட் பண்ணிக்கோங்க. போன பாப்பா கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது போகையிலே மைண்ட் செட் அழுதுகிட்டே தான் போச்சு. அங்கே போயும் கூட இதை நினச்சி அழுதுகிட்டே இருந்திருக்கும் போல். உடனே காய்ச்சல் அடிச்சிருச்சு. மேம் ஃபோன் பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பாப்பாவை கூப்பிட்டுட்டு அப்படியே நேராக ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுட்டு அப்படியே நேராக வீட்டில் படுக்க வச்சிட்டேங்க. பாப்பா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. சரி சாயங்காலம் அதுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு, அது எப்போயுமே காஃபி இல்லை டீ தான் அதிகமாக விரும்பி சாப்பிடும் பாப்பா. அதனால் பாப்பாக்காக டீ போட ஆரம்பிச்சிட்டேன். மத்தியானம் சாப்பாடும் கூட அது பாப்பா சாப்பிடாதனால டீ மட்டும் கொடுத்துடலாம், நைட் வரையில் அவங்க அப்பாவை ஏதாவது ப்ரெட் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு டீ போட்டேன். நம்ம காலையில் பசங்க 2 பேரும் போகிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய வேலை பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. இன்றைக்கி மாவாட்டணும், வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், நிறைய வேலை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பாப்பாவை கூப்பிட போனனால என்னால் அந்த வேலையெல்லாம் அப்போ பார்க்க முடியலை. அதனால நான் அதெல்லாம் வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங் வச்சு சாயங்காலம் போல் தான் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். வெளியில் பார்த்தா செம்ம மழை அடித்து ஊற்றுதுங்க. எங்கே கரண்ட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக எல்லா வேலையுமே நான் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உளுந்து போட்டு எடுத்தாச்சு. மாவு இருந்துச்சுன்னா தான் ஒரு 2 நாள் இல்லை 3 நாளைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நைட்டுக்கு டிஃபன் இல்லைன்னா ஏதாவது பண்ணிக்கிறலாம். உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சா கரண்ட் அடிக்கடி இப்படி கட் ஆகுமா அப்படின்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். கரண்ட் அடிக்கடி போகிறத காட்டிலும் அது எப்போ போகுது எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னடா பண்ணுறது, வீட்டில் எதுவும் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை காட்டிலும் மாவு மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு போதுங்க. நான் அதுக்கு பொடி கூட வச்சு பசங்களுக்கு கொடுத்து சமாளிச்சுக்கிடுவேன். நீங்கள் இப்படிலாம் பிளான் பண்ணி எந்த விஷயமே அந்தந்த டயத்துக்கு நடக்காமல் இருந்திருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக மாவும் ஆட்டி எடுத்து வச்சிட்டேங்க. ஆனால் அதை 2 பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். நான் இதை நைட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம், இப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாத்திரத்தில் அள்ளி எடுத்து வச்சிட்டேன். உப்பு போட்டு கரைச்சும் வச்சிட்டேங்க. இதோட மழை பெஞ்சிட்ருக்கையிலேயே துணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போட்டாச்சு. பாப்பாவுக்கு காய்ச்சனால அது அப்படியே படுத்த மினிமாவே தான் இருந்துச்சு. தம்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். வீட்டில் பசங்களுக்கோ இல்லை நம்மளோட வீட்டில் சொந்தக்காரவங்களுக்கோ இல்லை அம்மா அப்பாக்கோ இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கோ யாருக்காவது முடியாமல் போச்சு அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே என்னடா பண்ணுறது, எப்படிடா இன்றைக்கி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே வாய்க்காலில் தண்ணி போகிறனால நைட்லாம் செம்ம குளிருங்க. குளிர்லேயே நாங்கள் சரியாக தூங்கவே இல்லை. அந்த குளிர்னால தான் பாப்பாவுக்கு இப்போ காய்ச்சல் அடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மாவு ஆட்டிகிட்டு இருக்கையிலேயே நான் வீட்டில் இருக்க துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. நான் துணி துவைக்கையிலேயே வீட்டில் இருந்த பழைய சின்ன சின்ன பையெல்லாம் நிறைய அழுக்காக இருந்துச்சுங்க. அதெல்லாம் சேர்த்து போட்டு துவைச்சி எடுத்து வச்சிட்டேன். பை எங்கேயாவது போகையில் நம்ம தேடுறப்ப கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க. நான் இருந்தாலுமே பத்திரப்படுத்திகிட்டே தான் இருப்பேன். அது போகிற டயத்துக்கு எனக்கு கிடைக்காம போயிடும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாப்பா தம்பி அவங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து அவங்களோட ரேக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. நான் இன்னும் என்னோடய சேலையெல்லாம் எடுத்து மடித்து வைக்கவே இல்லைங்க. நல்லா நீட்டாகவே பரவாயில்ல. 3 பேர் எப்போவுமே நீட்டாக தான் எந்த வேலையும் செய்வாங்க. நல்லா சூப்பராக அடுக்கி வச்சுருந்தாங்க. பாப்பா என்னை மாதிரி கொஞ்சம் சோம்பேறிங்க. அது கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சாலும் இருந்தாலும் நீட்டாக தான் இருந்துச்சு. சரி பாப்பா தான் எப்போவுமே துணி எடுத்து வைக்கும், அம்மா கொடுங்கம்மா நான் இன்றைக்கி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். பாப்பாவை எந்த வேலையும் செய்ய வேணான்னு சொல்லிட்டு சரி பாப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்தவொடனே அதுக்கு கொஞ்சம் தாங்க கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்துச்சு. நான் அதை நீ படு உட்காரு அப்படின்னு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டுன்னு சொல்லி விட்டுருவேன்.
கொஞ்சோன்னு உடம்பு சரியானவுடனே நல்லா ஜாலியாக வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சு செம்ம மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குங்க. கோழியெல்லாம் பாவம் நாங்கள் இற போடாமல் விட்டுட்டேன். ஏன்னா நான் இற போடுற டயத்தில் மழை வந்துருச்சு. அதனால் வந்து நான் இற போட வெளியில் போகவே இல்லை. நல்ல மழை அடித்து ஊற்றிடுச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கும் காரணமாக இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கலை, சூர்யா 2 பேர்த்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. அவங்க தான் உனக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய ஈடுபாடு இருக்குல்ல, நீ இதை செய் அப்படின்னு என்னை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணது என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு நான் இந்த டயத்தில் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மாவெல்லாம் ஆட்டி வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. அது ஒரு பக்கம் ஆட்டிகிட்டு இருக்கும்போதே நான் வீடு வந்து நல்லா க்ளீனாக பவுட்ரு போட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் பூனையெல்லாம் அடிக்கடி வந்து நம்ம வீட்டில் தரையிலே தாங்க சாப்பிடுது. எப்போவாது மட்டும்தான் நாங்கள் வெளியில் வந்து பிளேட்டில் வைப்போம். இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கையிலே வந்துடும். அதுக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறனால அதில் அப்படியே எடுத்து போடுற மாதிரி தான் இருக்குது. தம்பி வந்து வெளியில் உட்காந்து ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டான். பாப்பாவும் அவன் கூட உட்காந்து ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்கு. நான் பாப்பாவுக்கு வந்து 2 நாள் ஆச்சு தலைக்கு எண்ணெய் தடவி. சரின்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு இந்த டயத்தில் எண்ணெய் தடவி விட்ருவோன்னு சொல்லிவிட்டு எண்ணெயும் தேய்ச்சி விட்டாச்சு. நான் எப்போவுமே நாள் நைட்டே வந்து பாப்பாவுக்கு எண்ணெய் தடவி விட்டுருவேன். ஏன்னா மறுநாள் ஸ்கூல் போகும்போது முகத்தில் வந்து எண்ணெய் வடியாமல் இருக்கும், கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். உடனே எண்ணெய் தேய்ச்சி உடனே நம்ம சீப்பை போட்டு சீவிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து வேர் வரைக்கும் எண்ணெய் வந்து உள்ளே போய் ஊறாதுங்க. அதனால நான் நாள் எப்போவுமே நானும் சரி பாப்பாவும் சரி 2 பேர்த்துக்குமே நாளே நான் நைட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்ருவேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு பாப்பா இல்லை தம்பி யாராக இருந்தாலும் சரி நாளே எண்ணெய் தடவி விட்டுருங்க. நைட்டில் வந்து நமக்குமே நல்லா இருக்கும், தலை வலிக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. முடியும் நல்லா வளரும். நான் வந்து எண்ணெயில் வந்து வெறும் செம்பருத்தி, கொஞ்சமாக வெந்தயம், மருதாணி இது 3 மட்டும்தாங்க சேர்த்து நல்லா போட்டு அரைச்சி அதை வந்து எண்ணெயில் வந்து ஒரு துணியில் போட்டு கட்டி எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் போட்டு அந்த சாயம்லாம் எசன்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் ஒரு வாரத்துக்கு அந்த எண்ணெயை அப்படியே விட்டுருவேங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெயை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். நல்லாவே முடி வளரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு எண்ணெயெல்லாம் தடவி விட்டுட்டு நான் மாவாட்டின அந்த மாவு கிண்ணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டு பாத்திரத்தை விளக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மணி வந்து கரெக்டாக 6:30 விடிஞ்ச செவ்வாய்க்கிழமை. நான் வந்து நாளைக்கு கோயிலுக்கு எதுக்காவது போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அன்னைக்கு வந்து வீடு வந்து துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இன்றைக்கே வீடெல்லாம் தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டேன். நாளைக்கு வந்து போர்வை இதெல்லாம் மட்டும் அலசிட்டு பாப்பாவுக்கு உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அவள் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. நைட் டிஃபனுக்கு இன்றைக்கி வந்து சப்பாத்தி போட்டுடலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி எடுத்து வச்சிட்டேங்க. சப்பாத்தி மாவு நல்லா கொஞ்சம் நேரம் நான் வந்து எந்த இதுவுமே சேர்க்க மாட்டேன். மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு நல்லா உள்ளங்கையில் வச்சு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு உருட்டிடுவேங்க. இதை வந்து மாவை நம்ம அடித்து நல்லா இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதில் வந்து நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலைங்க. ஆனால் நான் வந்து தேய்க்கிறப்போ வந்து எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த மாவை ஸ்டார்டிங்கில் உருட்டி லாஸ்ட்டு மாவு உருட்டுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி போட்ட மாவு வந்து நல்லா ஊறிடும். அந்த மாவுலேருந்து நான் எடுத்து சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிருவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மாவில் வந்து எண்ணெய் எதுவுமே தொடவே இல்லைங்க. வெறும் மாவு பிணைஞ்சு வச்சு அப்படியே உருட்டி அதை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நான் தேய்க்கிறேன். சப்பாத்தி இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் வரும். மித்த மாதிரி மாவு பிணையில பூரிக்கு நல்லாயிருக்கும், ஆனால் வந்து சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு பாருங்கள், சப்பாத்தி நல்லா சூப்பராக வருங்க. சப்பாத்தி பூரி எதுவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெதுவாக உட்காந்து எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து ரொம்பவே மிச்சமாகுங்க. நீங்கள் ஒவ்வொன்றா தேய்ச்சி போடுறதுக்குள்ளே நீங்கள் வந்து கேஸ் வந்து அதிகமாக செலவாயிரும். நான் வந்து மாமாவும் வந்துட்டாங்க வேலை விட்டு. அதுக்குள்ளே நான் சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி சட்னி அரைக்கலான்றதுக்குள்ளே கரண்ட் ஒரு தடவை போயிடுச்சு. திரும்ப கரண்ட் வந்தோடனே நான் வந்து தேங்காயெல்லாம் உடச்சி அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். மாமா வந்து சரி நான் இருக்கேன் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சி எனக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டில் இருந்து என்ன தான் பண்ணுற அப்படின்னு கேட்டு ஓங்கி சத்தம் போடுற ஆண்களுக்கு மத்தியில் நான் உனக்கு வேலையெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஹஸ்பண்ட் கிடைக்கிறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயங்க. வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் கூட தெரியாமல் எனக்கு வந்து எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கிச்சன் விட்டு வெளியில் வந்துட்டேங்க. பாப்பா, தம்பி, அவங்க அப்பா 3 பேருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க.
எங்கள் வீட்டில் எப்போவுமே இது நடக்குங்க. நான் வந்து சும்மா ஒரு வீடியோக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நான் சொல்லலை. நாங்கள் 4 பேருமே நைட்டு அப்படி இல்லை காலையில் வந்து இப்போ அதிகமாக சாப்பிட முடியலை ஒன்றா சேர்ந்து. ஆனால் நைட்டு வந்து நாங்கள் எப்போயுமே 4 பேர் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்றோம். என்னைக்காவது ஒரு நாள் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஒரு நாள் அல்ல 2 நாள் மட்டும்தான் நான் இந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து உட்காராமல் இருந்திருக்கேன். மித்த எல்லா நாளுமே நான் அவங்க கூட சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிட்ருக்கேன். மாவு ஆட்டி தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து 2 வாளியில் மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வாளிலையும் ஒரு இது கிண்ணத்துலேயும் 2ஐயும் சேமாக பிரித்து வச்சாச்சு. ஏன்னா அப்போ தான் இது வந்து பொங்கி வர்றப்போ அதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் அப்படின்றதுனால. எங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப போராக இருந்துச்சா இல்லை நல்லாவே என்டர்டெயினாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி மோட்டிவேஷன் தான் என்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் எப்படி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இந்த பூனைக்குட்டிக்கும் நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுட்டோம். அம்மா வந்து எப்போவுமே அதுதான் ஃபஸ்ட்டு முந்தி அடிச்சுட்டு சாப்பிடும். இன்றைக்கி என்னன்னு தெரியலை. ஏன்னா இது வந்து வந்து குட்டி பால் தான் அதிகமாக குடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அது விட்டு கொடுத்துட்டு அது வந்து பாதுகாப்பாக அது வந்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்ருக்குங்க.